ஆபரேஷன் டிஎம்கேன்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது. ஜூன் 4க்கு அப்புறம் டப்புன்னு வெடிக்க போகுது. கட்சியை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கிளீனா பையன்கிட்ட கொடுத்து தான் கட்சி நடத்து. அதிமுகல மேலும் பிரச்சனை ஏற்படும். செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அகேன்ஸ்டா போக வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டுங்கிறாங்களே. ஓபிஎஸ் இடத்துக்கு இபிஎஸும், இபிஎஸ் இடத்துக்கு ஓபிஎஸ் வருவார்னு அங்க இருக்கிற முக்கிய அதிமுக தலைவர் என்கிட்ட முன்னாடி பேசினார். நானே கடவுள் அப்படின்னு மோடி எங்கேயுமே சொல்ல, நான் தான் கடவுள். இப்ப அதே மாதிரி இப்ப இங்க சனாதனம்னு பேசுறாரு, அது ஹிந்துயிசம்னு புரிஞ்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பா தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களே இந்திய அலையன்ஸ், அது சரியா சார்? இப்ப நாளைக்கே சார் தமிழ்நாட்டுக்காரங்கலாம் எங்களுக்கு எதுக்கு வடநாட்டு கட்சி பிஜேபி எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஆனா ஓகே, இதேவே நாளைக்கு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குஜராத்துக்கு எதிர்ப்பா திருப்பலாம் தானே சார்? பண்ணுங்க. தமிழ்நாட்டில் குஜராத்தி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூமா. ஓகே சார். சார், ஜூன் 4க்கு இன்னும் ரிசல்ட்டுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு. திமுகவில் அதிரடி மாற்றம் வரப்போகுது, அமைச்சரவையெல்லாம் மாற்றம்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வருது. தள்ளி போட்ட ஒரு சில காரியங்கள் இந்த வாட்டி கைகூடும். அதில் முதன்மையானது உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமனம் பண்ணுறது. ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. பட் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்லப்பட்டது. சார், இது ஒரு இஷ்யூ ஆக்கிடுவாங்க, வேண்டாம், நம்ம பாராளுமன்ற தேர்தல் முடியிட்டோம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அடுத்து சட்டசபை தேர்தல்லாம் நடுவில் ஒன்றும் கிடையாது. ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்படி 2Aலயே கொண்டு வர்றாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, அப்போவே துணை முதல்வர்னா இது ஏதோ நெகட்டிவாக இருக்காது சார்? ஏன்னா இப்போ கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அப்படி கொண்டாடல. அது கலைஞர் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவியே கொடுத்தார். யார் சொல்லியும் கேட்கல. அவர் மேயர் ஆகின்றதுக்கே எனக்கு யோசிச்சார்னு எனக்கு தெரியும். 1996 97 வந்த உடனே மேயராக கொடுக்கறது கூட யோசிச்சார். ஏன்ப்பா சொல்லுவாங்களேப்பா, கலைஞர் கொஞ்சம் எல்லாம் பார்த்து தான் பண்ணுவார். அமைச்சர் பதவியும் லேட்டாக தான் கொடுத்தார், துணை முதலமைச்சர் லேட்டாக தான் கொடுத்தார், ஒர்க்கிங் பிரசிடென்ட் லேட்டாக தான் கொடுத்தார். ஸ்டாலின் அந்த மாதிரி இல்லை. அவர் சொல்லலாம் சீக்கிரமே ட்ரெயின் பண்ணி விட்டுருவோம். அரசியலுங்கிறது பாலப்பாடம். 20 வயசில் கற்றுக்கணுமா, 40 வயசில் கற்றுக்கணுமா, 60 வயசில் கற்றுக்கணுமான்றது. ஸ்டாலின் 50 வயசில் தான் அவருக்கு அமைச்சரானார். அப்புறம் நல்லா முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி வந்துட்டார். இப்போ உதயநிதி பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் சொல்கிறாரா, அவர்கிட்ட சில பொறுப்புலாம் ஒப்படைச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான் இருக்கேன். அவருக்கு 72 70 மேலே ஆகிடுது, 72 73 ஆகிடுது. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுறது. அவருக்கும் இவ்வளோ வருஷமாக 50 வருஷமாக அரசியல் இருக்கார். சரி, அடுத்து நம்ம பையனை கொடுத்து பார்ப்போமேன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணலாம். அது நம்ம குறை சொல்ல முடியாது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சரான உடனே முதலமைச்சராக மாட்டாங்க. 26க்கு அப்புறம் வேணால் அந்த வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு 2 வருட காலங்கள் பேப்டிசம் என்ற ஃபயர்ன்ற மாதிரி அவரை சோதனைக்கு உட்பட்டு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து முதலமைச்சர் பொறுப்புக்கு என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், இப்படி கலைஞர் எப்படி ஸ்டாலினுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஸ்டாலின் உதயநிதி ட்ரைனிங் கொடுக்க பார்க்குறாரு. ஓகே, இவரோட சேர்ந்து அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? அமைச்சரவையில் மாற்றமா இல்லை ஆளுங்களே மாற்றம்? இல்லை, ஆளுங்கள் மாற்றம். ஸ்டாலின் சொல்லிட்டாரா, நிறைய பேர் அவர் போகிற ஸ்பீடுக்கு மற்ற அமைச்சர்களால் ஈடு கொடுக்க முடியல. அவர் போகிற ஸ்பீடுக்கு இடம் கொடுக்குற அமைச்சர்கள் முக்கியமானவர் டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவங்க 3-4 பேரை தவிர மீதி யாருமே ஸ்டாலினோட ஸ்பீடுக்கு போக மாட்டேன்றாங்க. துறைமுருகன்லாம் இன்னைக்கு கொடுத்தா 2 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் பண்ணுறாரு. சொல்கிறேன், ஆனால் எல்லாம் கட்சி பதவி வாங்கிடுங்க, மந்திரி பதவியெல்லாம் 60 வயசுக்குள்ளே இருக்கட்டும், வேணாம். ஸோ ஒரு 4-5 பெரிய தலைகள்லாம் உள்ள போகுது. பொன்முடி, ஐ பெரியசாமி, துரைமுருகன், இவங்கெல்லாம் கட்சி பதவி கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. ஓகே, அமைச்சரவையிலேருந்து எடுத்துட்டு. ஏன்னா இப்போ எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா அவரு கூட தோதாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் துரைமுருகனையும் உதயநிதியும் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத துரைமுருகன் கேட்பாராங்கிறது இல்லைம்மா, இந்த மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே. இப்போ கலைஞர் இப்படி திரும்பினா சண்முகநாதன் புரியும் என்ன கேட்குறாருன்னு, வாயை திறக்க மாட்டார், அப்படி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஸ்டாலின் உதயநிதியும் நீங்கள் சொல்லி செய்ய வேண்டியது. ஆட்சி நடத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் தானே சார்? எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பிறக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் பிறக்கிறது இல்லையே. கண்டிப்பாக. இப்போ துரைமுருகனோ ஐ பெரியசாமி கலைஞரால் கண்டுபிடிக்கப்பட்டு ஸ்டாலினால் வளர்க்கப்பட்டவர்கள். இப்போ நீ இவங்களையே நம்பி இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன். இப்போது கட்சியில் பார்த்தீங்கன்னா முரசொலி மாறனுக்கு அப்புறம் தயாநிதி மாறன்,
பெரியசாமி பிறகு பெரியசாமி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தாத்தா கலைஞரோட நெருக்கமான நண்பர். நீங்க சொல்ற மாதிரி இப்ப அமைச்சரவையில் மாற்றம்னா பெரியசாமி ஏத்துக்குவாரா இல்ல இல்லை, துரை? நான் என்ன கேள்விப்பட்டேன், உதயநிதி என்ன சொன்னான்னா, அப்பா நீங்கள் வந்து எல்லா சீனையும் நான் அனுப்புறேன்னு சொல்ல, நான் முதலமைச்சர் ஆனால் கூட நீங்கள் முடிவு பண்ணி பண்ணுங்கள், நான் வந்து தலையிட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டீம் நான் செட் பண்ண ஆசைப்பட்றேன். எப்படி உங்களுக்கு ஒரு டீம் நீங்கள் செட் பண்ணீங்களோ, ஸ்டாலினோட நெருக்கமான ஒரு பார்த்தீங்கன்னா பருதி இளம்பொழுதி, இப்போ அன்பி, இப்போ மகேஷோட அப்பா பொய்யாமொழி, அவங்களாம் ஸ்டாலின் நெருக்கமானவர்கள். பொய்யாமொழி இறந்து போயிட்டார் பாவம், இருந்தால் மந்திரியாக இருப்பார். அவருக்கு பதில் அன்பில் கொடுத்துட்டார். பொய்யாமொழி ஸ்டாலின்லாம் பிரதர்ஸ் மாதிரி, அண்ணன் தம்பிகள் மாதிரி. எப்படி உதயநிதியும் இவரும் அன்பில் மகேஷ் மாதிரி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன், நாகநாதன் எழிலன், பூண்டி கலைவாணன், ஐபி செந்தில்குமார், சிவகாம சுந்தரி, மஞ்சுனர் இளங்கோ, தங்கக்கதிரவன், தமிழரசி, இவங்க எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணுற ஸ்டாலின். இளைஞர்களுக்கு, ஏன்னா கட்சி வளரணுன்னா இளைஞர்கள் கையில் தான் கட்சியே இருக்குது. அவங்களால தான் கொண்டு போக முடியும் அடுத்த கட்ட நகர்வு. உதயநிதியோட ரன்னிங் ரேஸில் போகணுன்னா 75 வயசு ஆள் ஓட முடியாது. கண்டிப்பாக 40 வயசு, 45 வயசு, 50 வயசு அதுக்குள்ளே ஓடினா தான் உதயநிதி. ஏன்னா உதயநிதி போக ஆரம்பிச்சோன்னா ஸ்பீடாக போவார். அவர் ஒரு வெறியோட போவார். அந்த ஸ்பீடுக்கு வயசான இடம் கொடுக்க முடியாது. ஓகே, கட்சியிலையும் வந்து அதிரடி மாற்றம் இருக்கும். கட்சியில ஏன் மாற்றம் இருக்குன்னு சொன்னேன்னா, ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டதா ஒரு மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் கையும் களமாக பிடிச்சிட்டார். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக மாவட்ட செயலாளர் பிடிச்சிட்டார். அவங்கள கட்சியை விட்டே விலக்கப்படலாம். அதிரடி முடிவு எடுக்க போகிறார் ஸ்டாலின். சொல்லிட்டாராம், நீங்கள் பழைய ஸ்டாலினை பார்க்க மாட்டீங்க. ஜூனுக்கு 4க்கு அப்புறம், ஜூன் 5க்கு அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஸ்டாலினோட முகம் வேறு மாதிரி இருக்கும். ராஜகண்ணப்பனா சார் அவர் யாருன்னு தெரியல. நிறைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவுக்கு உள்ளடி வெள்ளை பண்ணதா அவருக்கு செய்தி வந்திருக்கு. ஆதாரமும் வந்திருக்கு, இன்டெலிஜென்ஸும் வந்திருக்கு. கட்சிக்காரன் புகார்லாம் கொஞ்சம் கூர்ந்து, இதனால் ரொம்ப பட்டும் படாமல் இருந்தவர் இப்போ கூர்ந்து கட்சிக்காரங்க புகார்லாம் வாங்கி யார் யார் தப்பு பண்ணுறான்ற வரைக்கும் வந்துட்டார். ஏன்னா அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்டாலின் அவர்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இப்போது தோற்று போனால் மட்டும்தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஜெயிச்சா கூட தோற்கடிக்கப்படலாம்ன்ற ஒரு நிலைமை உருவாச்சு. இல்லை, அது தோக்கணுமா வேண்டாமா? அது தவிர்த்தா தான் கட்சியோட கட்டுப்பாடு கையில் வரும். ஓகே, ஜெயிக்கிறதே கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும். அவர் சொல்லலாம், டிஎம்கேனா ஸ்மூத் செயிலிங் இருக்கணும். நீங்கள் வந்து நடுவில் முட்டுக்கட்டை போட்டு எனக்கு உனக்கு கேண்டிடேட் போடல, உனக்கு உனக்கு கேண்டிடேட் போடல. சில அமைச்சர்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. சில மாவட்ட செயலாளர் வேலையை செய்யலை. சில மாவட்ட செயலாளர் அகெயின்ஸ்டாக வேலை பண்ணாங்க. இதெல்லாம் தர வச்சிருக்கார். டீமில் இருக்குது, ஃபைல் வச்சிருக்கார், பெரிய ஃபைலு. ஆப்ரேஷன் டிஎம்கேன்னு ஒன்று ஆரம்பிக்க போகுது. ஜூன் 4க்கு அப்புறம் டப்புன்னு வெடிக்க போகுது. கட்சியை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி க்ளீனாக பையன்கிட்ட கொடுத்து தான் கட்சி நடத்து, ஆட்சி நடத்துன்னு கொடுப்பார். அவர் முதலமைச்சர் தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் பொறுப்புகள் உதயநிதி தேடி கட்சி பொறுப்பும் வரலாம். சரி, அப்படி பார்த்தா இப்போ கூட வந்து என்ன நீங்கள் ஸ்டாலின் போனாலும் தம்பி ஒரு வார்த்தை கேட்டுருங்கன்னு தான் சொல்கிறார். கண்டிப்பாக அது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். நம்ம அது வந்து கட்சி உள் விவகாரங்களில் கமெண்ட் பண்ணலாமே தவிர நம்ம அதிகாரம் பண்ண முடியாது. அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்கவங்களே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ உதயநிதி அடுத்த சிஎம் முடிவாயிடுச்சு. ஸோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பீரியடில் சில நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு அவருக்கு வசதி பண்ணி கொடுக்குறார். இப்போ திமுகவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, இப்போ அண்ணா திமுகலையும் அதிகமாக தொடர்ந்து நியூஸ் வர்றதுன்னா அண்ணா திமுகவில் மேலும் பிரச்சனை ஏற்படும். செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அகேன்ஸ்டாக போக வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டுங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ளுக்குள்ளே பொங்கிச்சிட்டு இருந்து இப்போ வெடிச்சு சிதற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அவங்க முதல் போட்ட கூட்டணி கணக்கு பிரகாரம் ஒரு 4 கட்சி 5 கட்சி கூட்டணி வரும்னு கதவு திறந்து வச்சாங்க. எஸ்டிபிஐ விஜயகாந்த் தவிர யாருமே கூட்டணிக்கு வரல. காங்கிரஸ் வரும்னு நினச்சாங்க, விசிக்கு வரும்னு நினச்சாங்க. முன்னே ஸ்டாலின் அந்த விஷயத்தில் ரொம்ப கிளவராக செயல்பட்டு டக்குன்னு கூட்டணி முடிச்சிட்டார். சாதகமாக பாதகமோ ஸ்டாலின் கூட்டணி தான் வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில். அது திமுக அகெயின்ஸ்டாக கூட ஒத்துப்பான், வலுவான கூட்டணி. அது வந்து அரசியல் விமர்சனம் நான் பேசுகிறேன், பத்திரிகையாளர். நான் எந்த கட்சியை சார்ந்தவன் இல்லை. ஸ்டாலின் கூட்டணி வலுவான கூட்டணி. அதுக்கு அடுத்தது வந்து பிஜேபி கூட்டணி தான் வலுவான கூட்டணி. அதிமுக கூட்டணி உண்மையெல்லாம் போயிடுச்சு. கதவை திறந்து வச்சாங்க, இன்னும் காண யாருமே வரல. விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு பிறகு கட்சிக்கு அவ்வளோவா வேல்யூ இல்லை. அவர் இருந்த அளவுக்கு அனுதாப வாக்குகள் வருமானு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அனுதாபம் இருக்குது, வாக்கு வேறு. அனுதாபம் வேறு, வாக்கு வேறு. அனுதாபம் இருக்குது, ஆனால் ஓட்டு போடுவேன் யோசிச்சு. அனுதாபம் இருந்தாலும் அந்த ஓட்ஸ் அதிகமாக கன்வெர்ட் ஆகாது. ஒரு செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில் வரலாம். ஸோ இது என்ன நடக்க போகிறது? இப்போது திமுக பெருவாரியான சீட்டை ஜெயிக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
பாரதிய ஜனதா ஒரு 6-7 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டால், ஒரு கால் தள்ளப்பட்டால், ஓபிஎஸ் இடத்துக்கு இபிஎஸும், இபிஎஸ் இடத்துக்கு ஓபிஎஸ் வருவார்னு அங்கே இருக்கிற முக்கிய அதிமுக தலைவர் எங்கிட்ட முன்னாடி பேசினார் ஃபோனில், வாட்ஸ்அப் காலில் தான் வந்தார். என்ன நடக்குதுன்னு 2-3 சீட்லாம் வந்துன்னா தலைமை மாறும். இபிஎஸ் விളിக்கும் ஓபிஎஸ், ஓபிஎஸ் விളിக்கும் முக்கிய தலைவர், ஓபிஎஸ் விളിக்கும் இபிஎஸ், இபிஎஸ் விளிக்கும் ஓபிஎஸ் அப்படின்ட்டார். என்னங்க பேசுறீங்கண்ணா? ஆமாங்க, பின்னங்க எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் கூட்டணி வேணாம் வச்சுக்கலாம்னா வேணாங்கிறாரு, யார் பேச்சை கேட்டு வேணாங்கிறாரு. பிஜேபி அடுத்த பிரைம் மினிஸ்டர் மோடி தான் முடிவாயிடுச்சு. இனிமேல் அணுக்கமான முறையில் போனோம். இப்போ எனக்கு கேட்டால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்த மோடி கேபினட்டுக்கு அணுக்கமான முறையில் போகிறது டிஎம்கேவே தயாராகிடுச்சு. ஏன்னா இந்தி கூட்டணி இருக்க போகிறதில்ல. தேர்தலோட கூட்டணி கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இந்தி கூட்டணி, தமிழ் கூட்டணி, தெலுங்கு கூட்டணி, எல்லா கூட்டணியும் ஜூன் 4ஆம் தேதியோட சமாப்தி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேறு வேறு கட்சிகள் தான். ஸோ அவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட சொல்லப்பட்டதான், நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்ட காரியத்தை வாங்கிக்கோங்க, மோடி ரொம்ப பகிர்ச்சிக்க வேணாம். அவர் திமுக மோடி அனுசரித்து போக ஆரம்பிச்சதுன்னா முதல் ஆபத்து அதிமுகவுக்கு தான். பேசிக்கே ஸ்ட்ரக்சரே வீக் ஆகிடுமே. யாரு மாநிலத்தில் எதிரி, மத்தியிலும் மத்தியில் 2 எதிரி, அப்புறம் கதலா போயிடும். சார், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைக்கப்படுறதுக்கு வாய்ப்புங்கிறாங்களே. சரி, எப்படி இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை வர போகிறதுன்னா, ஒரு 10 சீட்டு வரைக்கும் அதிமுக வந்ததுன்னா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி இந்த கண்டினியூவேஷன் தொடரும். இல்லை, அது கிடைக்கிறது கஷ்டம் தான். அது கிடைக்காதுன்னா 1-2 வந்ததுன்னா எடப்பாடியை உட்கார வச்சுட்டு, ஐயா கொஞ்சம் உட்காருங்க. இது தொடர்ந்து மூத்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் எடப்பாடி அந்த சேரில் உட்கார வச்சாங்களோ அவங்களே வந்து, ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ஓபிஎஸ் ஐயா வந்து உட்காருங்க. சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் விளக்குனாரு. டிடிவி தினகரன், சசிகலாமா அவர்கள் எல்லாம் இவர் தான் வந்து கட்சியை விட்டு ஓரம் கட்டினாரு. அவங்களுக்கு இல்லாத செல்வாக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த இடத்துல உட்கார வச்சவங்களுக்கு இருக்குன்னு நம்ப முடியுமா? செல்வாக்குங்கிறது வேற, அரசியல் நுண்ணறிவுங்கிறது வேற. ஜெயலலிதா ரொம்ப கிளவராக பண்ணாங்க பாலிடிக்ஸை, மோடி எதிர்த்தாங்க. லேடியா மோடியான்னு கேட்டாங்க. ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அந்த கேள்வி கேட்க முடியுமா கூட்டணி இல்லாமல்? இப்போ நீங்கள் ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, ஓபிஎஸ் எடுத்துக்கங்க, இபிஎஸ் எடுத்துக்கோங்க, யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ராம்தாஸ் எடுத்துக்கோங்க, யாரும் அந்த மாதிரி கேட்க முடியுமா? கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் சகாப்தம் முடிவு போச்சு, அது ஓவர், அந்த சாப்டர் ஓவர். இப்போ இருக்கிறதுல 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். 2ஆம் கட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் போட்டி போட முடியாதுங்கிறத உணர்ந்தவர் தான் ஸ்டாலின். ஸ்டாலின் திமுக நினச்சா தனியாக போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஆனாலும் சேதாரம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 20 சீட்டு வரைக்கும் விட்டு கொடுத்துருக்காரு இந்த வாட்டி. அது அவங்க திமுகலே பாதி பேருக்கு பிடிக்கல. ஏங்க காங்கிரஸுக்கு போய் 10 கொடுக்குறீங்களேன்னா ஸ்டாலின் சொன்னாராம், இருங்க என் கணக்கு வேறு, உங்களுக்கு தெரியாது அப்படின்னாராம். ஸ்டாலின் கூட்டணிக்கு இருக்கும் பொழுது ஸ்டாலினோடவா அதிமுக அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி வேண்டி போச்சு? திமுகவோடவா இல்லையே. எப்படி தனியாக போனீங்க கூட்டணி இல்லாமல்? ஸ்டாலின் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஸ்டாலின் தனியாக போய் போட்டிருக்கலாம். ஸ்டாலினே கூட்டணி வச்சா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஒர்க் ஆகும். ஆண்டாண்டு காலமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி மாதிரி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்திருக்கு. அதான் சார், பாராளுமன்ற தேர்தல் எப்பவுமே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வாழப்பாடி ராமமூர்த்தி அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை உருவாக்க நினைக்கிறாங்களா? ஏன்னா எக்ஸ் ஹேண்டல்ல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கூட ராகுல் காந்தியை வந்து பெருமைப்படுத்தி ஒரு பதிவு போட்டாரு, அப்புறம் டெலிட் பண்ணிட்டார், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணணும்னு என்ன அவசியம் சார்? இது எப்படி நடக்கும்னா, இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வந்த பிறகு அதிமுகவுக்கு 2-3 சீட்டு வந்ததுன்னா ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. காங்கிரஸுக்கு 1-2 சீட்டு மேலே ஜெயிக்கவே வச்சுக்காங்க, திமுக கூட்டணிலேருந்து வெளில வந்துடும். ஏன்னா இனிமேல் பிரயோஜனம் இல்லை. சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல். ஏன்னா காங்கிரஸுக்கு 1-2 மேலே வரலன்னா ஸ்டாலின் சொன்னாராம், நான் கேட்ட கேண்டிடேட்லாம் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் டெல்லியில் போய் இஷ்டத்துக்கு வாங்கி வந்துட்டீங்க, நான் ஜோதிமணி அப்ரூவ் பண்ணல, இவங்களை அப்ரூவ் பண்ணல, கார்த்தி சிதம்பரம் அப்ரூவ் பண்ணல, ஏதாவது ஸ்டாலின் அப்ரூவ் பண்ணாத கேண்டிடேட். ஸோ திமுக முழு மூச்சோட வேலை செய்யல. ஓகே, அந்த ஸ்பிளிட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா செல்வபிறந்தகை அவர்களே இப்போ காங்கிரஸோடைய தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கக்கூடிய செல்வபிறந்தகை அவர்கள் கூட தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சியாக நம்ம காங்கிரஸை மாற்றி காட்டணுங்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படி பேசி பார்த்தது இல்லையா? இதெல்லாம் என்ன காட்டுறது? நான் முதலே சொன்ன மாதிரி காங்கிரஸ் 1-2 சீட்டு வந்தால் டிஎம்கேன்னு சொல்லிட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியால் அமைப்போம்னு செல்வபிறந்தகை சொல்கிறாரு, அதுக்கு உரிமை உண்டு அவருக்கு. ஆனால் திமுக வச்சுன்னு காமராஜர் ஆட்சி அமைக்க முடியாது. நீங்கள் வேணால் ஸ்டாலின் காமராஜன் மறு உருவம்னு சொல்லிட்டு
திருப்திப்படுத்தி போயிடலாம். இவி கே இலங்கோவன் அவர்கள் அப்படிதான் சொன்னார். அப்படி சொல்லிட்டு ஹாப்பி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உண்மையான காமராஜர் ஆரம்பிக்கணும்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சட்டசபை தொகுதியிலையும் போட்டி போட்டால் தான் 150 சீட்டில் ஜெயிக்க முடியும். அந்த தகுதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அந்த தகுதி இல்லை. காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவோ அதிமுகவோ உதவுமா? 2 கட்சி தான். பாஜக விட்டுருங்க. காங்கிரஸோட கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள் 2 தான். திமுக ஒன்று, அதிமுக ஒன்று. 2 கட்சியுமே மெஜாரிட்டியில் தான் போட்டி போடும். காங்கிரஸை வச்சுட்டா கூட அப்புறம் எங்கே காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும்? ஸோ ஆனால் என்ன வாய்ப்பு இருக்குன்னா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவுபட வாய்ப்பு உண்டு. அதிமுக பக்கம் சாஃப்டாக போய் சேருவாங்க. அடுத்த சட்டசபை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அவங்களும் ஸ்டாலினும் வேறு கூட்டணி தேடி போயிடுவாங்க. அவங்களுக்கு காங்கிரஸ்னால வேற இருக்குது. அவர் ஒன்றும் அதை பற்றி ஸ்டாலின் பெருசாக கவலைப்படுறதா இல்லை. கூட்டணி பற்றிலாம் வரீங்களா வாங்க, போகிறீங்களா போங்க, அந்த ஆட்டிடியூட் தான் வச்சுருக்காரு. ஓகே சார். இப்போ தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. எப்படி சார் இருக்குது அவருடைய பேச்சுக்கள்லாம்? இல்லைம்மா, இது என்ன பிரச்சனைன்னா அவர் இந்தியில் பேசினதை நம்ம தமிழ் படுத்தி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எல்லா விதமான அபத்தங்களும் வரும். இப்போ நம்மளே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு கேட்டான், ஏன்பா உதயநிதி பேசுனது வந்து எனக்கு ஹிந்தியில் வருது, அனுப்புகிறேன் கேளுன்னா. இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி பிஜேபி சனாதனை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்காங்க. அவங்க என்னென்னா ஏன்னா அங்கே டெல்லியில் யூபியில் பேசுகிறவங்க உதயநிதி பேசுனதை கரெக்டாக எடுத்து போடுவாங்களா, பேச மாட்டாங்க. கூட கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதான் சார். இப்போ அங்கே ஹிந்தியில் பேசுறது இங்கே தமிழில் தவறாக புரிஞ்சுக்கணும். நானே கடவுள் அப்படின்னு மோடி எங்கேயுமே சொல்ல, நான் தான் கடவுள். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே சனாதனம்னு பேசுறாரு, அதை ஹிந்துவிசம்னு புரிஞ்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்களே இந்திய அலையன்ஸ், அது சரியா சார்? சனாதனம் ஹிந்துவிசம் ஒன்று தான். யார் வேற அதே மாதிரி அவுட் சைடர்னு என்ன சார் அர்த்தம்? ஜேபி நட்டா விகே பாண்டியன் அவுட் சைடர்னு சொல்றாரு. அவுட் சைடர் மோடி என்ன சொல்றாரு? ஒரிசால ஒரு தமிழர் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோட பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு சொல்றாரு. ஒரு தமிழர்னு சொன்னாரே தவிர எல்லா தமிழர்களையும் திட்டல. தமிழ்நாட்டு தமிழர்களை அவர் ஒரு வார்த்தை குறைத்து மதிப்பிடலை, கேவலமாக பேசல, தப்பாக பேசல. ஒரிசாவின் சாவி ஒரு தமிழர்கிட்ட இருக்கு, அது உரிமை இருக்கு. அரசியல் தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க. இல்லை தமிழ் பாண்டியன் வந்து தமிழ்நாட்டு அதில் வந்து அரசியல் பண்ணிங்கன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரிசாவில் போய் அரசியல் பண்ணீங்கன்னா சன் ஆஃப் த சாயில் எங்க மகாராஷ்டிராவில் போய் நான் மகாராஷ்டிரன் பண்ண முடியுமா? சரி. ஆனால் இப்போ ஒடிஷாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் எவ்வளோ தூரம் சார்? ஒரு பக்கத்தில் தான் இருக்கு. ஒடிஷா பக்கத்தில் இருக்க வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இங்கே பெங்காலி மட்டும்தான் ஆளணும். மோடி யாரு, அமித்ஷா யாரு, அவங்க பேசுகிற பெங்காலிலாம் சரியா இல்லை, அது கேட்கறதுக்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த பெங்காலி பேசுறதுல அப்படின்னு சொன்னப்ப இப்போ அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து பிரிவினைவாதம் பேசுறீங்க அப்படின்னாரு. அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சா சார்? மம்தா பானர்ஜி பிஜு பட்நாயக் கேட்பாங்களா ஏன் ஒரு தமிழ்காரரை போட்டிங்கன்னு? ஒரே கூட்டணி தானே, எதிர்கட்சி தானே. நான் சிம்பிள் கேள்வி கேட்குறேன். உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஆனால் மம்தாவை பாராட்டணும். டெரிக் ஓபரைன்ற ஆங்கிலோ இந்தியனை எம்பி ஆக்கினாங்க, யாருமே பண்ணல. டெரிக் ஓபரைன் ஆங்கிலோ இந்தியன் பிரமாதமாக பேசுவார் பார்லிமெண்ட்டில், அப்படி பேசுவார். மம்தா தப்பு பண்ணுறா, நல்லது பண்ணுறா. பிஜு பட்நாயக் மாதிரி ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்தியாவில் கிடையாது, அடித்து சொல்லுவேன். பிரதமர் மோடியே சொல்லுவார். அவங்க நவீன் பட்நாயக், பிஜு பட்நாயக் எல்லாம் அப்பா பிள்ளை 2 பேருமே மிக சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர். பிஜு பட்நாயக் மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்க முடியாது. சரி. விகே பாண்டியன் அவர்கள், இவர் வந்து பாண்டியன் அவர்கள் மேல மோடிக்கு என்ன சார் இவர் என்ன சொல்றாரு? நவீன் பட்நாயக் வந்து கட்சியை வந்து பிஜு ஜனதாதள ஒரு தமிழ்கிட்ட கொடுக்குற அளவுக்கு ஏன் போகணுங்கிற அரசியலை நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல தமிழ் இந்தியன்னு பார்க்கக்கூடாது. இல்லை, ஒரு தமிழர்கிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் தமிழர்கிட்ட கொடுத்தா என்ன சார்? ஏமா ஒரிசால் எப்படி தமிழ்காரங்க? இப்போ ஒரே ஒரு பேச்சு கேட்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வட இந்தியர் போட்டி போட்டு இப்போ ராகுல் காந்தி கேரளாவில் போட்டி போடுறாரு. ஏன்னா ராகுல் காந்தி நேஷனல் ஃபிகர். ஓகே. பாண்டியன் நேஷனல் ஃபிகர் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ ராகுல் காந்தி ஒரு பரம்பரை. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி ஒரு இந்தியா முழுக்க சொந்தமானவர். இப்போ பிரதமர் வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் போட்டி போட்டாலும் ஜெயிப்பார், வாரணாசியில் போட்டி போட்டாலும் ஜெயிப்பார், காந்திநகரில் போட்டி போட்டாலும் ஜெயிப்பார். மோடி அந்த மாதிரி அது வேற லீக், டிஃப்ரெண்ட் லீக். பாண்டியன்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம், அவருக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து சீஃப் செக்ரட்டரி ஆக்குங்க, அட்வைசர் ஆக்குங்க, உங்களுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியாக போடுங்க, என்ன வேணால் பண்ணிங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. அரசியல் கொண்டு வரத கேட்கக்கூடிய உரிமை இன்னொரு அரசியல்வாதிக்கு இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே வரும்போது தமிழை நேசிக்கிறேன், இன்னொரு பிறப்புன்னு இருந்தால் நான் தமிழராக பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே போய் பேசுறது. இப்போ நாளைக்கே சார் தமிழ்நாட்டுக்காரங்கலாம் எங்களுக்கு எதுக்கு வடநாட்டு கட்சி பிஜேபி எதுக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பாண்டியனை சொல்கிறதுனால தமிழ் அவர் இழிவாக பேசுகிறாங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன்.
தமிழ் மக்கள்லாம் இழிவானவர்னு இந்த வார்த்தை சொல்ல. தமிழருக்கு ஏன் ஒரிசா அந்த நீங்கள் கண்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டை பற்றி இல்லை. ஒரிசாவில் ஒரு தமிழருக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்க? ஒரிய மக்களுக்கு அங்கே அங்கீகாரம் இல்லையான்னு கேட்கிற உரிமை எதிர்க்கட்சிக்கு உண்டு. பாஜக இருக்கிறவங்கள கேட்கலாம், இது வேற கட்சி பிஜேடியில் இருக்கவங்க அவங்க என்ன முடிவெடுக்கணும்னு அந்த தலைவர்கள் தானே சொல்லணும். எதுக்கு பிஜேபி பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் நீங்க மட்டும் கமெண்ட் பண்ணலாம், காங்கிரஸ் கமெண்ட் பண்ணலாம் இல்லையா? அடுத்த பிரதமர் வந்து அமித்ஷா தான் வருவார். குஜராத்தி மாற்றி குஜராத்தி ரூலிங் த கண்ட்ரி, இந்தியாவே குஜராத்தி கையில் போச்சு அப்படிலாம் பேசலாமோ? அப்போ குஜராத்தி மனசு வருத்தப்படும் இல்லையா? அமித்ஷா பிரதமர்னு முடிவு பண்ணல, நீங்களே கட்டி விட்டீங்க அடுத்த பிரதமர் அவர் தான். அவர் பிரதமர் ஆகாம வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அமித்ஷா பிரதமரான ஏன்னா பிரதமருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி, ஒரு குவாலிஃபிகேஷன், அது அமித்ஷாக்கு இருக்கா இல்லையே நம்ம முடிவு பண்ண முடியாது, RSS தான் முடிவு பண்ணும். பேச்சுக்கு பேசுகிறாங்க. ஆகவே பாண்டியனை பற்றி பிரதமர் பேசுனது தமிழர்களுக்கு எதிரான கருத்து இல்லை ஒன்று. ரெண்டாவது, இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. பொலிட்டிக்கலாக அவர் என்ன பண்ணுறார், அங்கே இருக்கிற ஒரிய மக்களை நவீன் பட்நாயக் எதிராக திருப்பி விடுறார். அது அரசியல்வாதி பண்ணக்கூடிய வேலை. பிரதமராக இருந்தால் கூட அவர் கட்சி நல்லதுக்கோசரம் அங்கே இருக்கிற ஒரிய மக்களே பார்த்தீங்களா உங்கள் கட்சி தலைவர் தமிழ்காரன் நம்புறாரு, உங்களை கோட்டை விட்டாரு, பிஜேபிக்கு போடுங்க. ஓகே, இதே வந்து நாளைக்கு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குஜராத்துக்கு எதிர்ப்பாக திருப்பலாம் தானே சார்? பண்ணுங்க. தமிழ்நாட்டில் குஜராத்தி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க, மோடி அந்நியர்னு சொல்லுங்க, உள்ள விட மாட்டேன்னு சொல்லுங்க. ஜனங்க தான் கட்டி தழுவி ஆராதனை பண்ணுறாங்களே. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுது. நீங்கள் என்ன குஜராத்தி, என்ன ஹிந்திக்காரரு, என்ன கோபேக் எது எடுப்படலையே, நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் 40-40 சீட்டு பாஜக ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மோடிக்கு ஆதரவுங்கிறது எல்லாமே பாஜகவுக்கு சீட்டாக வரும்னு நான் என்றைக்கும் சொன்னது கிடையாது. ஜனங்க மோடியை பாராட்டுவாங்க, ஆதரிப்பாங்க, ஓட்டு போடுறது போடுவாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த வாட்டி 6லேருந்து 8 சீட் பிடிக்க வாய்ப்பு உண்டு. 6ங்கிறது 8 சீட் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது 6 மினிமம் 6 வரும். 8% இல்ல 15-20% வருங்கிறது என்னோட கணிப்பு. நான் என்டிஏ பிஜேபின்னு சொல்ல மாட்டேன், என்டிஏ வந்து 6லேருந்து 8 வாய்ப்பு. ஏன்னா இது எதை காட்டுறதுன்னா அண்ணாமலையோட தளராத உழைப்பு. பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு முதுகில் ஷோல்டரில் தூக்கின்னு சுமந்து தெருத்தெருவா பிரச்சாரம் பண்ணவர் அண்ணாமலை. இது பாரதிய ஜனதா கட்சியை விட அண்ணாமலைக்கு சேர வேண்டிய புகழ் தான் இதில் அதிகம். ஏன்னா கட்சியை கொண்டு போய் சேர்த்தது அண்ணாமலை தான். இது எந்த தலைவரும் பண்ணாத அண்ணாமலை பண்ணியிருக்காரு. கஷ்டப்பட்டு வாய்ச்சிருக்காரு. ஒரு வடநாட்டு கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு போய் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எடுத்துப்பாங்க, பிஜேபி எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா ராஜாஜி, காமராஜர் இவங்கெல்லாம் காங்கிரஸ். ஆனால் தமிழர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஜனா கிருஷ்ணமூர்த்தியை தவிர எவ்வளோ தமிழர்கள் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் சொல்கிறேன்? யாருமே கிடையாது. அவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான், பெரிய பாப்புலர் மேன் கிடையாது. அப்புறம் ரங்கராஜன் குமார் மங்கலம், சுகுமார நம்பியாரில் வந்தாங்க. ரங்கா வந்தார், ரங்காலாம் ஜடாலடி. அப்படி தமிழ்நாட்டில் பாஜகவை மக்கள் ஏற்றுக்காத ஒரு மனநிலை 2 வருடங்களுக்கு முன்பு வரை இருந்தது. நான் தைரியமாக சொல்லுவேன், பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒட்டு போடவே கிடையாது. நார்த் இந்தியன் கட்சியாக பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் அந்த மாதிரி இல்லை. அவங்க தமிழ்நாட்டு கட்சி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு காமராஜர் இருந்தார், ராஜாஜி இருந்தார், சத்தியமூர்த்தி இருந்தாங்க. சுதந்திர போராட்டத்தோட அடிவயிறே தமிழ்நாடு தானே. கண்டிப்பாக அங்கேருந்து தானே எல்லாம் கிளம்பித்து. சுப்பிரமணிய சிவாலேருந்து பாரதியார்லேருந்து சுதந்திர போராட்டமே தமிழ்நாட்டில் வந்தது. காங்கிரஸ் சுதந்திர போராட்ட கட்சி. பிஜேபி அப்படி இல்லை. அப்படி ஒரு அப்பீல் டாஸ்காக பிஜேபியை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்த பெருமை அண்ணாமலைக்கே உண்டு. இப்போ 1 சீட்டு 2 சீட்டு வந்தால் கூட நான் சென்ட்ரல் பிஜேபிக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க மாட்டேன், அண்ணாமலைக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுப்பேன். சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறது, நான் வந்து ஐம் நாட் பயாலஜிக்கல் பார்ன் அப்படின்லாம் பேசிட்டு வர்றாருல, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கடைசியில் அந்த என்ன தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் நாங்கள் சூப்பராக இருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், எக்கனாமிக்ஸில் பாருங்க நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஹிந்துத்துவா ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வர்றாங்களோ பிஜேபி. நம்ம ஒரு இந்து மதத்தில் ஒரு செய்கை உண்டு, அகம் பிரம்மாஸ்மின்னு உண்டு. நானே கடவுள், நீங்களும் கடவுள், உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் கடவுள்கள். என்ன சார் அவரே பாட்டுக்கு ஏதோ போயிடுறாரு, பல அர்த்தங்கள் நான் கொடுக்குறேன். சரியா இருக்குமா? அந்த காலத்து என்ன நம்ம சொன்னாங்க, கோயிலுக்கே போவானாங்க, உங்களை பார்த்து கும்பிடுங்க, ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார், நம்மளை வழிபாடு பண்ணுங்க, கடவுள் நமக்குள்ளே இருக்கார். இந்து மத கோட்பாடு கடவுள் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்து மத கோட்பாடு உங்களுக்குள்ள கடவுள் இருக்கார். ஓகே, அப்புறம் நம்ம கடவுளை தேடி போறது இல்ல. அப்புறம் எதுக்கு கோயில் கட்டணும்? அந்த கோயிலை வச்சு அரசியல் பண்ணி வாக்குகள் உருவ வழிபாடு தேவை. நமக்கு ஒரு ஆறுதல்,
உருவ வழிபாடு. இப்போ பெருமாளை பார்த்தா திருப்பதி போயிட்டு இருந்தால் மன சந்தோஷம் கிடைக்குது. உங்கள் கூட பேசினா கூட சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களே. நம்ம மன ஆறுதலுக்கு வடிகால அமைக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. உங்களுக்கு தீபாவளி ஏற்றமுன்னே காட்ட முடியாது. இப்போ மகாபெரியவர் பாரெல்லாம் இருந்தாங்க, சங்கராச்சாரியெல்லாம் வாழும் நடமாடும் கடவுள்கள், சத்ய சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா. நான் என்ன சொல்ல வரேன், மோடி என்ன சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட பணி வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பங்களா கட்டுறது, பிள்ளைக்கு சொத்து சேர்க்கறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பற்றிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு சேவை பண்ண எனக்கு கடவுள் அர்ப்பணித்தார். ஏங்க அது சொல்ல கூட பிரதமருக்கு உரிமை இல்லையா? மக்களுக்கு போய் சேவை பண்ணியா, போய் மக்களுக்கு சேவை பண்ணு போ போ அப்படின்னு கடவுள் அமைச்சார்னு சொல்கிறத அவர் நீ தப்பாக புரிஞ்சு நானே கடவுள், நான் கடவுள், பாலா படம் மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது. இது யார் போய் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா சார்? இல்லை யார் பார்த்தா யார் கேட்டால் எல்லாம் சொல்ல வேண்டியதானே. என்னோட உள்ளுணர்வு சொல்கிறது. என் உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அமெரிக்காவில் இருக்காது, இந்தியாவுக்கு திரும்பி போ, தாய்நாட்டுக்கு சேவை பண்ணு, திரும்பி வந்தேன். அந்த உள் உணர்வு மோடிக்கு சொல்லியிருக்கலாம், மக்களுக்கு பாடுபடியா, உன் லைஃபே நீ அதுக்கு தான் வந்திருக்க, உன் நீ பிறந்த பொறுப்பாக தான், வேறு எதுக்கும் கிடையாது. சொத்து சுகம் பணம் காசு பேங்க் அக்கௌண்ட்டு BMW ரோல்ஸ் ராய்ஸ் எதுவும் கிடையாது, ஜனங்களுக்கு பண்ணிட்டு சன்னியாச போயிடு அப்படின்னு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கலாம். புத்தருக்கு ஞானோதயம் எங்கே வந்தது? போதி மரத்தடியில். நான் அதுக்குன்னு மோடிக்கு ஞானோதயம் வந்ததுன்னு சொல்ல, மோடிக்கு உலகத்தை புரிஞ்சுட்டார். ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன் எம்ஜிஆர் கேட்டார். நான் ஏன் பிறந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்டார். அந்த கேள்வியை மோடி வேற மாதிரி கேட்டுருக்கலாம். நான் ஏன் பிறந்தேன், மக்களுக்கு சேவை பண்ணு, சொல்லு, உங்களுக்கோசம் நான் இருக்கேன், எனக்கு வேறு எந்த ஆஸ்பெக்ட். மோடி அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, கார் இருக்கா, வீடு இருக்கா, ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஃபாரின் அக்கௌண்ட் இருக்கா, பிஸ்னஸ் இருக்கா, ஒன்றும் கிடையாது. பிள்ளைக்குட்டி கிடையாது, தம்பிங்கள்லாம் அவங்க சொத்துக்கெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை. ஸோ நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்னு எடுத்துக்கலாம். இதை மோடி எந்த லாங்குவேஜில் சொன்னாருன்னு பார்க்கணும். தமிழில் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னார்னா லபக்குன்னு பிடிச்சிக்கோங்க. அவர் குஜராத்தியில் பேசுனதோ, இந்தியில் பேசுனதோ, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வரும்போது இப்போ கூட சொன்னீங்கல்ல மனிதர்களுக்கு பூஜை பண்ண முடியுமான்னு. இப்போ அந்த பூரியுடைய பாராளுமன்ற வேட்பாளர், பாஜகவுடைய வேட்பாளர் சம்பித் பத்ரா பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவும் இருக்காரு. அவர் சொல்கிறாரு சார், லார்ட் ஜெகநாதர் இருக்கார் இல்லையா, ஒடிஷாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதரே மோடியோடைய பக்தர் தாங்கிறாரு சார். கடவுள் மோடிக்கு பக்தரா? நான் வாரணாசியில் மோடியோட கேம்பெயின் போது 2014 இருந்தேன். வாரணாசியில் இருந்த 10 நாள் தங்கியிருந்தேன். ஹரஹர் மகாதேவுக்கு பதில் ஹரஹர் மோடினாங்க. ஹரஹர் மகாதேவா அல்டிமேட் சிவா. ஏங்க நம்ம குஷ்பு கோயில் கட்டினவருங்க தமிழ்நாடு, அதை மறந்துட்டீங்க. எம்ஜிஆர் கோயில் இருக்கு, குஷ்பு கோயில் இருக்கு. அரசியல்வாதியை கடவுளாக பார்க்கறதா நம்ம ஐதீகம். இன்னும் கூட எம்ஜிஆர் சமாஜில் கொண்டு போய் காதை வச்சு கேட்பாங்க, வாட்சி கேட்கறது, மணி கேட்கறதான்னு. எம்ஜிஆர் ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன், ஆனா கடவுளே மோடிக்கு பக்தர்னா அது என்ன சார்? இல்ல கட்சிக்காரனுக்கு அப்புறம் மாத்திட்டார். ஒரு கட்சிக்கார தலைவரே தெய்வமே, ஒருத்தர் வருங்கால முதல்வரேங்க, அவர் MP சீட்டை கூட ஜெயிக்க மாட்டார், நிரந்தர முதலமைச்சர்மா. அப்போ எதுக்கே தேர்தல் நடத்துறீங்க நான் கேட்பேன். நான் எப்போ கேட்பேன், எங்கள் நிரந்தர முதல்வர் நிறுத்து, அப்போ எலெக்ஷன் வேணாமா, நீங்களே முடிவு பண்ணீங்களா? இதெல்லாம் ஒரு ஆசைக்கு. இப்போ நம்ம குழந்தைய கண்ணே மணியே முத்தே குழந்தை சொல்கிறாங்களா மாதிரி என் தலைவரை பாராட்டுறதுக்கு, என் தலைவா உன்னை விட்டா யார் இருக்கா எனக்கு, நீ தான் என் கடவுள். அவங்க கடவுள் ஆப்புறது இல்லை, கடவுள் அப்படின்னு மரியாதை கொடுக்குறோம். அந்த சம்பித் பத்ரா சொன்னது, பூரி ஜெகநாதர் மோடி வடிவில் பூரி ஜெகநாதரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வந்தவர், மோடி வடிவில் பூரி ஜெகநாதரை பார்க்க வந்தவன் சொன்னவர் மோடி தான் பூரி ஜெகநாதன்ட்டார். அப்புறம் மறுப்பு தெரிவித்தார். ஒரு கட்சிக்காரர்கள் அவர்கள் தலைவரை கடவுளாகவும் மறைக்கலாம். இப்போ கிருஷ்ணர் இப்போ பாரதியார் கடவுளை குழந்தையாக நினைச்சார், கிருஷ்ணனாக நினைச்சார். இப்போ இது எல்லா விதமாக உருவகப்படுத்துவோம். அந்த மாதிரி நமக்கு பிடித்தவங்க. இப்போ ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது எப்படி வர்ணிக்கிறோம், மாதங்களில் அவர் மார்கழி, மலர்களிலே அவர் மல்லிகைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு ஹைப்பர் போல். அந்த மாதிரி மோடியை என் கடவுளை அணிதான், கடவுள் கொடுத்த வரையா அப்படின்னு சொல்றதை குறை சொல்ல முடியாது. சார் ஆனால் இந்த ஓகே கடவுள் பாஜக காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு கடவுளுக்கு பாவம் இல்லையா சார்? கடவுள் இல்லை, இது இப்போ இந்த தேர்தலில் கடவுள் மதம் ரொம்ப அதிகமாக அடிபட ஆரம்பிச்சிருது. இட் இஸ் நாட் குட். நான் ஒத்துக்கிறேன். இல்லை பயம், பிஜேபிக்கு பயம் வந்துருச்சோம். பிஜேபிக்கு பயம் வரல, காங்கிரஸுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு இவர் சொல்றார், EVK சொல்லுங்கவன், நாங்கள் ராமருக்கும் கோயில் மட்டும் இல்லை சீதை கட்டுவோம், அனுமாருக்கு கட்டுவோம்னார். பேப்பரில் வந்திருக்கு இன்னைக்கு. நாளைக்கு சொல்லுவார் லக்ஷ்மணுக்கு கட்டுவோம், பரதனுக்கு கட்டுவோம். நீ எந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா, ராமர் கோயில்னால பிஜேபி 400 சீட்டு வரப்போகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. வரப்போகிறது இல்லை. ராமர் கோயில்னால பிஜேபிக்கு வருமே தவிர 400லாம் வரப்போகிறது இல்லை. அந்த பயத்தில்
நீங்கள் அனுமதி கட்டுறேன், சீதை கட்டுறேன், லக்ஷ்மணன் கட்டுறேன், பரதன் கட்டுறேன்னு சொல்கிறீங்க. அடுத்த லைன்னு சொல்கிறீங்க மாட்டிறைச்சி நாங்கள் சாப்பிட வரோன்னு. அப்போ தெரியுது உண்மையான இந்து மதத்து மேலே பாசம். எங்கேயான இந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்களா? ஒரே லைனில் 2 வருது. நீங்கள் இது இந்த மோடியை வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு ராமர் கோயில் கட்டுவோம், கிருஷ்ணர் கோயில் கட்டுவோம்னு சொல்லிட்டு மாட்டிறைச்சின்றீங்க. எத்தை தின்னா பித்த ஒடின்ற மாதிரி காங்கிரஸில் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உடலுக்கு சத்தம் அதிகமானதுக்கு காரணமே பயம் வந்துடுச்சு. ராம ஜென்மபூமி ஓட்டெல்லாம் இந்து கன்சால்டேட் ஆகிடும்னு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி தானே ஆட்சி பண்ணோம். தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியல? நீங்கள் சொல்கிற எல்லா இந்துக்களுமே பிஜேபி ஓட்டு, இந்துக்கள் எல்லாம் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. டிஎம்கேக்கு போடுவாங்க, ஏடிஎம்கே போடுவாங்க, கம்யூனிஸ்ட். ஏன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் போடுறதுலாம் யார்? இந்துக்கள் தானே போடுறாங்க. அதே மாதிரி மைனாரிட்டி எல்லாமே டிஎம்கே போடணும்னு சொல்ல முடியாது. மைனாரிட்டி காங்கிரஸ் போடுவோம், பிஜேபிக்கு போடலாம். இல்லை அவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. உண்மையான ஹிந்து யார்? ஹிந்துவை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக கண்டமினிக்கு இல்லை, எல்லா மதத்தினருமே பிளைண்டாக ஓட்டு போடுவாங்கன்ற வாதத்தை 50 வருடத்துக்கு முன்பு இருந்திருக்கலாம். இப்போ 24ல் எந்த மதத்தினர் எடுத்தா பிஜேபி அப்போ அதுதானே சார் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. நீங்கள் எடுக்கிறீங்க, காங்கிரஸ் எடுக்கிறதுனால அது பிளண்ட் பண்ணுறதுக்கு எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ முதல்ல யார் ஆரம்பிச்சு சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல இது ஆரம்பித்தது காங்கிரஸ். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஆரம்பித்தது ராம ஜென்மபூமி விஷயத்தில். நான் கோயிலுக்கு போக மாட்டேன், எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். உடனே அமித்ஷா பிடிச்சினார், உடனே எடுத்துருவாங்க. இல்லை அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்ல, இது வந்து பொலிட்டிக்கலி இந்த கோயில் கட்டுறாங்க, பொலிட்டிக்கலாக அவங்க மைலேஜ் எடுத்து கோயிலுக்கு பொலிட்டிக்கல். அப்போ ராஜராஜ சோழன் கட்டினது பொலிட்டிக்கல் கோயிலா? சிம்பிள் கேள்வி கேட்குறேன். ஒரு அரசாங்கம் அரசர், இப்போ பிரதமர் ஜனாதிபதி. ராஜராஜ சோழன் தேர்தலில் நிற்கிறதுக்கு கோயில் கட்டினாரா? மக்களுக்கு தானே கட்டினார். நாளைக்கு இந்த கோயிலில் வந்து திஸ் டெம்பிள் வாஸ் பில்ட் பை நரேந்திர மோடி அப்படின்னு இருந்ததுன்னா மோடி ஆட்சி பிடிக்கலான்னு சொல்லலாம். மோடிக்கு அதுக்கு கோயிலுக்கு அவர் பிரதமர்ன்ற வேலை போய் கலந்துனார். அவர் அதுக்கு மேலே எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது. பிரதமராக இருக்கிற வரைக்கும் முன்னாடி போய் பார்க்கலாம். ஓய்வு பெற்றார்னா க்யூவில் தான் நிற்கணும், இல்லை எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்னு அனுமதி உண்டு. மற்றபடி மோடிக்கும் பிஜேபிக்கும் அயோத்தியா கோயிலுக்கு சம்பந்தம் இருக்குதா? அது ஒரு ட்ரஸ்ட்டு. சரி, ஓகே, ட்ரஸ்ட்டு. நீங்கள் ஒன்றா மோடியோட ஆதரவில் வந்ததுன்னு சொல்லலாம், மோடியோட அரசாங்கத்தின் போது வந்ததுன்னு சொல்லலாம், மோடியோட ஆசையில் வந்தது. ஏன்னா பாஜகவோட தேர்தல் வாக்குறுதி 35 வருடமாக ராம ஜென்மபூமி தான். அந்த வாக்குறுதி நிறைவேற்றி கொடுத்துட்டான்னு சொல்லலாம். ஆனால் ராம ஜென்மபூமியினால் இன்னும் 20 ஆண்டு காலம் பாஜக வரும்னு சொன்னீங்கன்னா அது நான் நம்ப தயாராக இல்லை. ஓகே சார், என்ன ரிசல்ட்டுக்கு 10 நாள் தான் இருக்குது. ப்ராபப்ளி அவர் நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.